அனைவருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே எக்ஸாமுக்காக படபடப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் படபடப்பாக இருக்க தேவையில்லைங்க. வரக்கூடிய தேர்வு உங்களுக்கான தேர்வு அமையும், நல்லபடியாக அமையும். நம்பிக்கையோடு போங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வு, அந்த தேர்வில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னேற்பாடாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான தகவல்லாம் இருக்குது. நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு பார்க்க வேணாம், சரிங்களா? நீங்கள் சாப்பிடும்போது பார்த்துருங்க, ஆனால் கண்டிப்பாக பார்த்துருங்க, சரிங்களா? ஏன்னா இதில் முக்கியமான தகவல்லாம் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துருங்க, கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு பயன்படும். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு நன்றியை சொல்ல போகிறோம்ப்பா. ஏன்னா இந்த 10 மாத கால பயணத்தில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களோட நான் பயணித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்து பயணித்தோம். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வ நன்றிகள். உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைய தேர்வு சிறப்பாக அமையும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருமே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதை பார்க்க கூட டைம் இருக்காதுங்க. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பீங்க, எனக்கே புரியுது. இருந்தாலும் நீங்கள் சாப்பிடும்போதோ அல்லது வேறு ஏதாவது வேலை பார்க்கும்போதோ என்னுடைய வீடியோவை பார்த்துருங்க, சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய அறிவுரைகளை கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத வாசிப்போமா? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு அறிவுரையை பாருங்கள். தேர்வர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரவேண்டிய நேரத்திற்கு முன்பே தேர்வு கூடத்தில் இருக்க வேண்டும். டைமுக்குள்ளே உள்ளே இருப்பான்னு சொல்கிறாங்க. வருகை அனுமதிக்கப்படும் நேரத்துக்கு பிறகு வரும் தேர்வர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தேர்வு கூடத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்போ டைம் ஆயிடுச்சுன்னா விடவே மாட்டாங்க. போய் 2 நிமிஷம் தான் ஆச்சு, 5 நிமிஷம் தான் ஆச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கரெக்டாக உள்ளே இருக்கணும். சரி, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 8:30 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 9 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. 9:01 ஆனால் கூட விட மாட்டாங்க, சரிங்களா? 9:30 மணிக்கு எக்ஸாம் தொடங்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 8:30 மணிக்கு உள்ளே அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா கடைசி டைமில் நம்ம போனோம்னா நமக்குன்னு ஒரு பதட்டம் வந்துடுங்க. நம்ம கரெக்டாக போவோமா போக மாட்டோமா, அதாவது என்ன தான் படித்திருந்தாலும் பதட்டம் ஆகிட்டோம்னா மறந்துடும், சரிங்களா? ஸோ நமக்கு எதுக்கு தேவையில்லாத வீண் வம்பு? இதுதான் நம்முடைய வாழ்க்கைன்னு படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம நேரத்துக்கு போயிடுறது நல்லது. முன்னாடி போங்க, சரிங்களா? நாளைக்கு ஒரு நாளைக்காவது முன்னாடி போப்பா, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவ, சரியப்பா? என்னப்பா தத்துவமெல்லாம் பேச வைக்கிறீங்க? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். 2வது பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன், அதாவது இந்த ஹால் டிக்கெட்டு, இந்த ஹால் டிக்கெட்டோடு தான் தேர்வு கூடத்துக்கு வரணும். ஹால் டிக்கெட் இல்லாமல் வரக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு போய் காலையில் ஹால் டிக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்னு படிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போயே ஹால் டிக்கெட் எடுத்து பிரிண்ட்டு போட்டு வைங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். தேர்வர் தன்னுடைய ஆதார் அட்டை, கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், நிரந்தர கணக்கு எண், வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒளி நகலை கொண்டு வர வேண்டும். ஒளி நகல்னா ஜெராக்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க. தேவை இருக்கோ தேவையில்லையோ ஜெராக்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஆதாரை கொண்டு போயிருங்க, சரிங்களா? அதான் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லை உங்ககிட்ட வேறு என்ன இருக்கோ அதை கொண்டு போகலாம், சரிங்களா? இதில் ஏதோ ஒன்று கொண்டு வந்தால் ஓகே தான். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். தேர்வு கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால், அதாவது இந்த 3 ரீசனு. ஒன்று, ஃபோட்டோவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருந்தது, நான் எரேஸ் பண்ணிட்டேன், சரிங்களா? ஃபோட்டோ இந்த இடத்துல ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலோ, ஃபோட்டோ மேட்ச் ஆகலை அப்படின்னாலோ அல்லது தெளிவாக இல்லை அப்படின்னாலோ அவங்க என்ன பண்ணணுன்னா, தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை ஒரு வெள்ளை பேப்பரில் ஒட்டி அதில் தன்னுடைய பேர், முகவரி, பதிவு எண் எழுதி குறிப்பிட்டு கையொப்பமிட்டு அது கூட தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒளி நகல், இன்னொரு ஜெராக்ஸு, இப்படி 2 ஜெராக்ஸு. ஒரு ஜெராக்ஸை நம்ம எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கணும், இன்னொன்று வந்து நம்ம அவங்ககிட்ட கொடுக்கணும். மேலே குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டையின் ஒளி நகலை இணைத்து தலைமை கண்காணிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது இந்த இஷ்யூ இருந்தால் மட்டும்தான், சரிங்களா? ஃபோட்டோ தெளிவாக தெரிஞ்சதுன்னா ஓகே, பிரச்சனையே கிடையாது. இல்லை தெரியல, மேட்ச் ஆகலை, பழைய ஃபோட்டோவை அவசர கதியில் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பால் பேப்பரை கொண்டு போயிடுறது பெட்ரு. இன்னொரு ஜெராக்ஸை, ஹால் டிக்கெட் ஜெராக்ஸை எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறது பெட்ரு. ஃபோட்டோ கொண்டு போயிருங்க, சரிங்களா?
அடுத்து பாருங்கள், தேர்வர்கள் கருமை நிறம் கொண்ட பந்து முனை பேனா, அதாவது சொல்கிறாங்க பாருங்கள், பால் பாயிண்ட் பென்னு அதை மட்டும் தான் பயன்படுத்தணும், கருப்பு கலர் தான் பயன்படுத்தணும். இன்னும் நிறைய பேருக்கு கருப்பு கலர் தான் கொண்டு போகணுன்னே தெரியல. சரிங்களா, கருப்பு கலர் தான் கொண்டு போகணும். சரிங்களா, கருப்பு கலர், அதுவும் பால் பாயிண்ட் பென்னு தான் கொண்டு போகணும். ஓஎம்ஆர் விடைத்தாள் உபயோகிக்கும் முறை குறித்து அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதாவது முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பற்றி நாம்ளே வீடியோ போட்டிருக்கோம். ஓஎம்ஆரை எப்படி ஃபில் பண்ணணும், என்ன பண்ணணும் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். சரிங்களா, மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, கருப்பு கலரில் பால் பாயிண்ட் பேனாவை கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 5வது பாயிண்ட்டு, தேர்வாணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் இதர தடை செய்யப்பட்ட பொருட்களை தேர்வர்கள் தேர்வுக்கூடத்திற்கு கொண்டு வர அனுமதி இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா அனலாக் வாட்ச் இருக்குது இல்லைங்களா, டிஜிட்டல் வாட்ச் இல்லாமல் அனலாக் வாட்ச் இருக்குல்ல, முள்ளு வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்சை வந்து ஒரு சில ஹாலில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி வாட்சை கட்டிட்டு போங்க. அங்கே வந்து கட்டக்கூடாதுன்னா கழட்டி கொடுத்துருங்க. சரிங்களா, கட்டிட்டு போங்க, மோஸ்ட்லி அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கழட்டி கொடுத்துருங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அரை மணி நேரம் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் 1 மணி நேரம் ஆயிருக்கும். சரிங்களா, ஸோ வாட்ச் கொண்டு போகிறது பெட்ரு, ஆனால் வந்து முள்ளு வச்ச வாட்சாக இருந்தால் பெட்ரு. சரிங்களா, டிஜிட்டல் வாட்சை வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன் பாருங்கள். நிறைய பேர் இது தெரியாமல் ஃபோனை கொண்டு போயிடுறது. ஃபோன் கொண்டு போயிட்டு, ஃபோனு வாட்ச் இதெல்லாம் கொண்டு போயிட்டு விலை உயர்ந்த பொருட்களை வந்து ஒரு ரூமில் போட்டு போயிடுவாங்க. அங்கே போய் எக்ஸாம் எழுதும் பொழுது ஐயோ அந்த பொருளை யாராவது ஆட்டை போட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற சிந்தனையிலேயே உங்கள் மைண்ட் இருக்கும். எப்படி நிம்மதியாக பரிசு எழுத முடியாது. சரிங்களா, நாளைக்கு ஒரு நாளைக்கு செல்ஃபோன் இல்லைன்னா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செல்ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. வாட்ச் அப்படின்னாலும் அனலாக் வாட்ச் மட்டும் கட்டிட்டு போங்க, அது கேட்டுக்கோங்க. சரிங்களா, அங்கே போயிட்டு அவங்க வேணான்னு சொன்னால் விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், தவறினால் அவர்களது விடைத்தாள் செல்லாதாக்கப்படுவதுடன் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேலும் தேர்வு எழுதுவதிலிருந்து எதிர்காலத்தில் விலக்கி வைக்கப்படுவர். அதாவது எதிர்காலத்திலையும் பேன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை விஷயம்தான். ஸோ பார்க்காதீங்க. அதே மாதிரி ஆள் மாறாட்டம், இது யாரும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. மீறினால் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பாங்களாம், அதை விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக வினா தொகுப்பு தேர்வர்களுக்கு வழங்கப்படும். கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க, அது வந்து ஒட்டி இருக்கும். அதை வந்து நம்ம பிக்கக்கூடாது. சரிங்களா, பிச்சா திருப்பி ரிட்டன் வாங்க மாட்டாங்க, பிக்கக்கூடாது. பிக்காமையே அப்படி லைட்டாக தூக்கி அதில் கரெக்டாக நம்பர் போட்டிருக்காங்களா, பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சிலர் வந்து பக்கத்தையே பார்க்காம உட்காந்துருவாங்க, அப்படி கொடுத்துட்டு வாங்க மாட்டாங்க. சரிங்களா, வாங்க மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பரை ஓஎம்ஆர் சீட்டில் எழுதிடுவீங்க. அப்படி எழுதிட்டிங்கன்னா நீங்களே நினச்சல மாற்ற முடியாது. எப்படி மாற்றுவீங்க, ஏன்னா பேனா வச்சு அடிப்பீங்களா, அடிக்கவே முடியாது. சரிங்களா, பேனா ஒயிட்னரு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா இன்வேலிடு. சரிங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஸ்டின் புக்லெட் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். சரியா, அடுத்தது பாருங்கள், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஓஎம்ஆர் விடைத்தாளில் வினா தொகுப்பு எண்ணை எழுதி கருமையாக்குவதற்கு முன் அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எந்தவித விடுதல்களுமின்றி அச்சிடப்பட்டுள்ளதா என சரிபார்த்து கொள்ள வேண்டும். செக் பண்ணிக்கணும். சரிங்களா, பண்ணிக்கோங்க. ஏதேனும் குறைபாடு இருப்பின் அரை கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து மாற்று வினா தொகுப்பினை கேட்டு பெறவும். அதாவது நீங்கள் பிக்காத முன்னாடி பிரச்சனைனா மாற்றிக்கலாம், பிச்சிட்டிங்கன்னா மாற்ற முடியாது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், தேர்வு நேரம் முடிவதற்கு முன்பாக தேர்வர் தேர்வறையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார், அனுமதியே கிடையாது. இந்த தேர்வுக்கூட அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டும் இந்த பணி நியமனத்திற்கு தகுதி பெறுவதற்கான எந்த உரிமையும் தங்களுக்கு அளிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடாது. அதாவது இதை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி நினச்சக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிட்டிங்க. என்னன்னு பார்த்தா கருப்பு கலர் பேனாவை தான் யூஸ் பண்ணணும். பால் பாயிண்ட் பேனா இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, நல்லா பாருங்கள். கருப்பு கலர் பேனா எங்கே பாருங்க, இங்கே இருக்குது. பந்து முனை பேனா பால் பாயிண்ட் பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக ஓஎம்ஆர் சீட்டை நம்ம ஷேர் பண்ணணும். ஓகேவா, இது இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, சரி, இதை கேள்விப்பட்டங்குமாறு இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு போய் முதல்ல நிம்மதியாக தூங்கணும். சரிங்களா, நல்லா படிச்சிட்டிங்கன்னு நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தானே எல்லாமே. சரிங்களா, ஸோ நல்லா போய் தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா, நாளை காலைல போய் நல்லா எக்ஸாமை எழுதலாம். சரி, ஓகே, நைட்டு தூங்கிடுங்க நல்லா அப்படின்னா எதையுமே எடுத்து வைக்காமல் போய் உடனே தூங்கிடாதீங்க. என்னென்ன எடுத்து வைக்கணும், முதல்ல கருப்பு கலர் பேனாவை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம்
ஒரு கர்ச்சீப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அங்கே நமக்கு நல்லா வேர்க்கும்போது நம்ம கை துடைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ கர்ச்சீப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் இருக்கான்னு பார்த்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கருப்பு கலர் பேனானாலும் 2 பேனா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனா பத்தாது. ஒரு பேனான்னா அந்தளவுக்கு எழுத போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது. அதாவது ஒரு பேனா மக்கர் பண்ணால் கூட இன்னொரு பேனாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யூஸ்டு பேனாவாக இருந்தால் பெட்ரு. அதுவும் வந்து ஒரே கலராக இருக்கிற மாதிரி, ஒரே பிராண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் நல்ல சிறப்பு. இல்லை நீங்கள் ஒரு பேனாவை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து எழுதலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பேனாவை யூஸ் பண்ணி 2க்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா அவங்க சந்தேகப்படுவாங்க. சரிங்களா? ஸோ ஒரே பிராண்டாக இருந்தால் பெட்ரு. ஒரே பிராண்டாக வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி பிரச்சனை பண்ணாது, இருந்தாலும் சேஃப்டிக்கு தான். சரிங்களா? அடுத்தது ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு குமார். கருப்பு கலர் பேனா எடுத்து வச்சிட்டேன். ஓகே, 2 பேனா இருக்குது. கர்ச்சீப் எடுத்து வச்சிட்டேன். ஓகே, ஹால் டிக்கெட் எடுத்து வச்சிட்டேன். ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது அடையாள அட்டை எடுத்து வச்சிட்டேன் குமார். கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் தூங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக தூங்கலாம். சந்தோஷமாக தூங்குப்பா. போ. அடுத்தது காலையில் நேரமாக எந்திரிப்பா. நேரமாக எந்திரிச்சிருங்க. நாளைக்கு நேரமாக எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நாளைக்கு போயிட்டு நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் பேரண்ட்டுகிட்ட போய் சொல்லிவிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? சரி, ஓகே. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? முதல்ல சாப்பிடணும். சாப்பிடாமல் போகலாமா? சாப்பிடாமல் போகக்கூடாது. அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? கம்மியாக சாப்பிடணும். கம்மியாக சாப்பிட்ணுன்னா எந்த மாதிரி சாப்பிட்ணும்? இட்லின்னா சாப்பிட்லாம். இல்லை பழைய சோறு இருந்தால் சாப்பிட்டு போப்பா. நாளைக்கு வந்து விதவிதமான சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது. லைட்டாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பிடாமல் போயிடாதீங்க. அதுவும் பிரச்சனை. ஓவராக சாப்பிட்டா அதுவும் பிரச்சனை. சரிங்களா? அடுத்து தண்ணி குடிப்பீங்க இல்லைங்களா? தண்ணி குடிக்கிறத வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கோங்க. அதிகமாக குடிக்கக்கூடாது, கம்மியாகவும் குடிக்கக்கூடாது. ஆனால் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே யூரினுக்கே நம்மளை விடமாட்டாங்க. சரிங்களா? ஒரு சில இடங்களில் விடுவாங்க. நம்ம போயிட்டு வந்தாலும் டைம் ஆகுங்க. சரிங்களா? ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அங்கேருந்து ஒடியார மாதிரி இருக்கும். இதுக்கே பார்த்தா 10 நிமிஷம் போயிடும். ஸோ நமக்கு எதுக்கு வம்பு? ஸோ தண்ணியை தேவைன்னா மட்டும் குடிங்க. தேவையில்லாமல் அதிகமாக குடிச்சிட்டு இருக்காதிங்க. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே. சாப்பிட்டாச்சுப்பா. அடுத்தது ரெடி ஆயாச்சு குமார். கிளம்பியாச்சு. என்ன பண்ணலாம்? கிளம்புறவன் பஸ்ஸில் கிளம்புங்க. சரிங்களா? பஸ்ஸில் கிளம்பி நேரமாக அங்கே போய் சேருங்க. பைக்கில் போகிறவங்க சேஃப்டியாக பைக்கில் நாளைக்கு போயிருங்க. ஓகே, அங்கே ரீச் ஆகிட்டீங்க. 8:30 மணிக்கு ரீச் ஆகிட்டீங்க. அப்போ 8:30 மணிக்கு அங்கே ஹாலில் உட்காந்துருக்கீங்க எல்லாருமே. நேராக போகிறீங்க. அமைதியாக புத்தர் மாதிரி போயிட்டு அப்படியே ஜாலியாக இயற்கையை வேடிக்கை பார்த்துட்டு டைமுக்கு உள்ளே அனுப்புனாங்கன்னா உள்ளே போயிருங்க. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது வேறு என்ன இருக்குது? அடுத்து எக்ஸாம் காலுக்குள்ளே போயாச்சு. இப்போ 9 மணிக்கு உங்களை விட்டுட்டாங்க. போய் உட்காடுறீங்க. உட்காரும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் உட்கார்ற அந்த பெஞ்சு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கா? அழுக்கு இல்லாமல் இருக்கா? அதான் முக்கியம். சில இடங்களில் பார்த்தா அழுக்கோடு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். நம்ம கொண்டு போகிற கர்ச்சீப்பு அதுக்கு கூட யூஸ் ஆகும். சரிங்களா? அங்கே துணியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஸோ அழுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓஎம்ஆர் அழுக்காயிருச்சுன்னா அது பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓஎம்ஆர் சீட்டை வந்து கொஷின் புக்லெட் மேலே வச்சு தான் சேட் பண்ணுவேன். சரிங்களா? அதுலேயும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப அமுத்தி பண்ணிங்கன்னா ஓட்டை போட்டுரும். சரிங்களா? ஸோ கவனமாக ஓஎம்ஆரை ஹேண்டில் பண்ணணும். ஸோ டேபிள் ஆடுதா அதுதான் பார்த்துக்கோங்க. ஒரு சில இடங்களில் வந்து டேபிள் ஆடும். சரிங்களா? முன்னாடி பின்னாடி ஆடும். அதுக்கு ஏதாவது அண்டை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணி வைங்க. இல்லைன்னா அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவன் ஆட்டி விட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கோடு டர்ன்னு போட்டுருவீங்க. கோடு போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இப்படி தெரியாமல் இப்படி கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ ஓஎம்ஆர் சீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது உங்கள்கிட்ட ஆல் சூப்பர்வைசர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு? கொஸ்டின் புக்லெட் கொடுக்குறாரு. அடுத்து என்ன நீங்கள் பண்ணணும்? பிரித்து பார்க்கணும். பிரிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி கரெக்டாக நம்பர் இருக்கா, கொஸ்டின் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, பிரிண்ட் ஆகிருக்குப்பா, சந்தோஷம். அப்படின்னா தான் நீங்கள் நம்பர் எழுதணும். சும்மா அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு உடனே எழுதிடக்கூடாது. சரிங்களா? ஒரு சில இடங்களில் அவசரப்படுத்துவாங்க. நம்பர் எழுதுப்பா அப்படிம்பாங்க. நீங்கள் செக் பண்ணாமல் எழுதக்கூடாது. நீங்கள் கரெக்டாக ஓரமாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் நம்பர் எழுதணும். இல்லைன்னா நம்பர் எழுதக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்பர் எழுதிட்டீங்க. அடுத்து ஓஎம்ஆர் சீட்டு கொடுப்பாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நானே சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவுமே அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் கையை வைக்கிற வேலையே இருக்காது. சரிங்களா? உங்கள்கிட்ட வந்து கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை நம்ம இங்கே எழுதணும். இப்போ என்கிட்ட கொடுக்குறது வந்து 1 2 3 4 5 6 7 8 இப்படி ஒரு நம்பர் இருக்குமான்னு கேட்டால் இப்படி ஒரு நம்பர் இருக்காது. நான் போடுறேன்.
இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஷின் புக்லெட் நம்பரை நான் இங்கே எழுதிடுறேன். சரிங்களா? கரெக்டாக எழுதணும், தப்பாக எழுதக்கூடாது. இதுதான் முக்கியம். அடுத்து இங்கே கரெக்டாக சேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு இங்கே கரெக்டாக வெளியும் போகக்கூடாது, உள்ளேயுமே இருக்கக்கூடாது. அடுத்து 2 இங்கே கரெக்டாக, அடுத்து 3 இங்கே கரெக்டாக, அடுத்து 4 இங்கே கரெக்டாக. இப்படி கரெக்டாக சேட் பண்ணணும். சரிங்களா? ஒரு ஆர்வக்கோளாறில் இங்கே சேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பண்ணிடக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது தான் ஓஎம்ஆர். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம சேட் பண்ணணும். ஓகேவா? இது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இங்கே இருக்கிறத வந்து அவர் பார்த்துக்குவார். சரிங்களா? அடுத்தது 2வது கொடுத்துட்டாங்க. உங்களை வந்து எழுத சொல்கிறாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. கொஷினை வந்து என்ன பண்ணணும்? ஒரு டைமுக்கு 2 டைம் வாசிக்கணும். இப்போ தான் நம்ம முக்கியமான ஏரியாவுக்குள்ளே வர்றோம். கொஷினை வந்து ஒரு முறைக்கு 2 முறை நம்ம வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கணும்? சில இடங்களில் எதிர்ச்சொல் தாங்கன்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் சொல் பொருள் கேட்டிருப்பாங்க. அவசரம் கொடுக்க மாதிரி நிலவு, இப்படி உடனே டக்குன்னு நிலவா, நிலவுன்னா சந்திரனாச்சே, டக்குன்னு ஷேர் பண்ணிடக்கூடாது. நிலவு என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன அப்படி கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அவசர குடுக்கியாக வந்து போட்டுருவோம். சரிங்களா? அப்போ நம்ம கொஷினை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். 2 டைம் ரீட் பண்ணாவே நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனை சால்வ்டு. சரிங்களா? நம்ம எல்லாருமே தப்பு பண்ண மாட்டோம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 விஷயங்கள் இருக்குது. 1, தப்பாக சேட் பண்ணவே கூடாது. மெயின் விஷயம் அதுதான். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நாம் ஒரு கொஷினுக்காக உசுரை கொடுத்து படிச்சிருக்கோமா? ஸோ தப்பாக சேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. 2வது விஷயம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்கவே கூடாது. கொஷினை நான் ஒழுங்காக ரீட் பண்ணல குமார், அவசர கதியில் ரீட் பண்ணிட்டேன், இதை பார்த்தோன்னே எனக்கு இது ஆன்சர் மாதிரி தோணுச்சு போட்டேன், அந்த பேச்சு இருக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணணும். 2 டைம் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு இதுதான் ஆன்சர், ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து தமிழுக்கு வந்து 1 ஹவர் டைம் எடுத்துக்கணும். சரிங்களா? மொத்தம் 3 மணி நேரத்தில் தமிழுக்கு வந்து 1 ஹவர். ஓகேவா? மீதம் இருக்கிறதுக்கு வந்து 2 மணி நேரம். நம்ம அந்த டைமை வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறோமாங்கிறது முக்கியம். தமிழ்லேயே போய் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டிங்கன்னா ஜிகேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் தமிழில் 100க்கு 100 அடித்தாலும் வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஈவனாக வரணும். தமிழில் வந்து ஆன்சர் போடுறது ஈஸி, புரியுதுங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் போடுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஆனால் ஜிகேக்கெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதுவா அதுவான்னு குழப்பம் வரும், கணக்கெல்லாம் போட்டு பார்க்குற மாதிரி வரும். ஸோ அங்கே அதிகமாக டைம் எடுக்கும். அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு தமிழில் வந்து டைமை வந்து குறைக்க முடியுமோ அப்போ தமிழை குறைக்க பார்க்கணும். சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரே ஏரியாவில் லேக் ஆகி உட்காந்துடக்கூடாது. புரியுதா? ஸோ இது வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். சரி, ஓகே, கொஷினை பார்க்குறீங்க, ஆன்சர் சேட் பண்ணுறீங்க. சரி, ஆன்சர் சேட் பண்ணிகிட்டே வர்றீங்க. ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு சேட் பண்ணிட்டீங்க. இப்படி நீங்கள் சேட் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக சேட் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டீங்க. 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. அந்த ஆன்சரை விட்டுட்டு வரலாமான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது, விட்டுட்டு வரலாம். அதாவது அப்போதைக்கு விட்டுட்டு வரலாம். அந்த கேள்விக்கான ரிலேட்டடான ஒரு தகவல் பின்னாடி இருக்கும், சான்ஸ் இருக்குது. சில கொஷின் பேப்பரில் அப்படியும் கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி பின்னாடி வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்படியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது, அப்போ விட்டுட்டு வரலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்ம அடுத்து 3வது கொஷினுக்கு ஷேர் பண்ணும் பொழுது ஆர்வக்கோளாறில் ஒழுங்காக பார்க்காம இப்படி 2வது கொஷினில் போட்டக்கூடாது. புரியுதா? இப்படி போட்டால் எல்லாமே தப்பு. அதாவது ஒரு கொஷின் போட்டுட்டு நம்ம உஷாராயிட்டா ஓகே தான். ஆனால் அதுவுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்? அதாவது ஐயோ ஒரு கொஷின் போச்சே, தெரிஞ்ச கொஷினை ஷேர் பண்ணிட்டேனே, ஐயோ அப்படின்னு நீங்கள் மனசு வருத்தப்படுவீங்க. நீங்கள் கவலைப்பட ஆரம்பித்தா எல்லாமே மறக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து சைக்காலஜி. ஓகேவா? ரைட்டு. ஒரு கொஷினோட நீங்கள் உஷாராயிட்டீங்கன்னா தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒழுங்காக பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அடுத்த கொஷினு, அதுக்கு அடுத்ததுன்னு போட்டு வந்து ஒரு 10 கொஷின் 5 கொஷின் முடித்த பிறகு ஐயையோ வரிசையாக மாற்றி போட்டனே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ எதை பண்ணுறதா இருந்தாலும் யோசிக்கணும். நான் 2வது கேள்வியை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தேவையில்ல, விடை தெரியல. 3வது கேள்விக்கு தான் நான் ஆன்சர் பார்க்குறேன்னா அங்கே 3வது கேள்வி, இங்கே சேட் பண்ணும்பொழுது 3வது கேள்வி இங்கே இருக்குது. இங்கே வந்து கரெக்டாக சேட் பண்ணணும். புரியுதா? சேட் பண்ணும்பொழுது கரெக்டாக பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வேறு என்ன இருக்குது? வேறு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது நண்பா. வேறு ஏதாவது இருக்கா? சேட் பண்ணும்போது இது ஓகே.
அடுத்து வந்து நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா, விட்டுட்டு வந்ததுக்கு வந்து ஆன்சர் போட்டுருங்க. அதாவது திரும்ப வந்துட்டு ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு எங்கேயாவது விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஆன்சர் போட்டுருங்க. தெரியாத கொஸ்டின்னா அது எப்பயுமே தெரியாத கொஸ்டின் தான். நீங்கள் மூளையை போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, நல்லா போட்டு மூளையை பிரட்டி பிரட்டி பார்த்தாலும் படிச்சிருந்தா தான் மைண்டுக்குள்ளே வரும். சரிங்களா? படிச்சிருந்தா தான் மைண்ட்லேருந்து வரும். படிக்கலைன்னா நீங்கள் மூளையை யோசிச்சு பார்த்தா மட்டும் என் ஆன்சர் வரவா போகுது, வராது. ஸோ பின்னாடி எங்கேயுமே அந்த தகவல் இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதையுமே விட்டுறாதீங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ விட்டுறாதீங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நீங்கள் கையெழுத்து போடுற விஷயம் இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது தேவை. எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். ஸோ நாளைக்கும் வந்து நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போங்க. சரிங்களா? நான் வந்து இந்த எக்ஸாமில் ஒழுங்காக பண்ணலை அப்படிங்கிற ஃபீலோடையே போகக்கூடாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், அவ்வளோதான். அங்கே எக்ஸாமில் எனக்கு தேவை ஒரு போஸ்ட், அவ்வளோதான். போயிட்டு அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி தப்பு பண்ணாமல் நீங்கள் வந்து நல்லா யோசித்து ஆன்சர் போட்டாவே வேலை வாங்கிடலாம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போய் தேர்வு எழுதிட்டு வாங்க. தேர்வு எழுதிட்டு வந்துட்டு எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அமையும். சரிங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு வந்து ஒரு லைவ் வேணால் போட்டு எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஓகேவா? நன்றி நண்பா. மீண்டும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக தேர்வு எழுதிட்டு வாங்க.